விஜயின் பேச்சு என்ன செய்திகளை கட்சி ரெண்டு பிரதான கட்சிக்கு கொடுத்துருக்கிறதுன்றது ஒன்று. இப்போ செந்தில் சொன்ன மாதிரி நிறைய முரண்கள் இருக்குது. அதை ஒவ்வொன்றா நம்ம டீகோட் பண்ணுறது சரியா அப்படின்றது. அவர் அப்புறம் எம்ஜிஆரை சொல்லிட்டு செங்கோட்டையன் வச்சிருக்கிறாங்க ஊழல் கட்சின்னு சொல்ல முடியும், அதெல்லாம் விட்டுறலாம். என்னம்மா பொசிஷன் இப்போ 26க்கு என்னதான் கணக்கு போடுறாரு? இந்த கருத்து கணிப்பை நம்பி பேசுறாரா? அப்படி புரிஞ்சுக்கலாமா? அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கிறது, அவருக்குன்னு ஒரு வாக்கு போடுறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படின்றத அவர் உறுதியா நம்புறாரு. அவர் நம்புறாரு. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காரு. நான் பயமா இருக்கு எனக்கு இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கே, எனக்கு திமுகவை எப்படி எதிர்க்கிறதுன்னு தெரியல, இன்னொரு பக்கம் பாஜக தேசத்தை ஆளுகின்ற கட்சி, இன்னொன்று ஆண்ட கட்சி, இவங்களெல்லாம் எப்படி சண்டை போடுறது, இவங்களோட எல்லாம் சண்டை போட்டு நான் எப்படி வெல்வது அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு மேடையிலேருந்து ஒரு தலைவர் பேசுறாருன்னா அப்போ ஒரு கட்சியை ஆரம்பிக்க வேணாம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ ஏதோ ஒரு இடத்துல அவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணும். இன்னைக்கு விஜய் பேசின விஷயங்கள்ல பெரிய அளவுக்கு சப்ஸ்டன்ஸ் ஒன்றும் இல்லை. அரசியல் ரீதியாக அவர் இந்த திமுக அரசை பின் டவுன் பண்ற மாதிரியோ, திமுக அரசு செய்திருக்கக்கூடிய இந்த தவறுகளையோ இதெல்லாம் பெருசா சமீப காலமாவே அவர் அந்த இஷ்யூஸ் எல்லாம் விளக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படி தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை தர்ற மாதிரி கட்டமைச்சுக்கிறார். இன்னைக்கு நடந்த விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த தொண்டர்களுடைய மனநிலை ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி உருவாயிருச்சு, இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியிலையும் ஒரு சலசலப்பு இருந்தா கூட அதுல பெரிய மாற்றம் இல்லை அப்படின்னும் போது களத்துக்கு நாம தனியா தான் போறோம் அப்படின்ற ஒரு நிலை என்பது இருக்கிறது அப்படின்னும் போது அதை நீங்கள் தயார்படுத்த வேண்டும் தொண்டர்களை. அதுதான் அவருடைய பிரதான போக்கஸா இருக்கு. தனியா போறவங்க போகாம இருக்க பாட்டு பாடிக்கிட்டே போற மாதிரியா? அவரு கான்பிடென்ட்டா இருங்க அப்படின்னு சொல்றது தானுங்க ஒரு தலைவர் அதை செய்ய முடியும். நீங்க சொல்றது கரெக்ட்டுங்க. நீங்க பயமா இருக்கு, இல்ல அது சரி, எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார்னா அந்த தொண்டர்களுடைய மொமெண்டமே போயிடும். இல்ல, நான் அதை ஏத்துக்கிறேன். ஒரு தலைவர் நம்பிக்கை கொடுக்கணும், அவர் தான் தலைவரா இருக்க முடியும், அதுல மாற்று கருத்து இல்ல. இதுல இன்னொரு பெரிய நம்ம ஒரு எங்கிருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கலாம்னா திரு ரஜினி அவர்கள்ட்ட இருந்து எடுக்கலாம். பெருமாள் மணி எல்லாம் நுணுக்கமா பார்த்துருப்பார், ரஜினி அவர்களை பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் தான் சொன்னார், எல்லாருமே சொன்னாங்க, என் செல்வாக்கை பற்றிலாம் சொன்னாங்க, ரசிகர்களை பற்றிலாம் சொன்னாங்க. அடிப்படையாக இது இவங்கள்ட்ட 25 விழுக்காடு வாக்கு, இவங்கள்ட்ட 25. இதை தாண்டி அப்படி ஒரு களம்னு வந்ததுன்னா சொல்லுங்க, வரலாம், நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொன்னார்ல, அந்த பேச்சு இன்னும் நமக்கு நினைவுக்கு இருக்குல்ல. நீங்கள் நம்பிக்கை கொடுக்கலாம், அதை தாண்டி களம் இருக்குதா, அப்படி சூழல் இருக்கா, அப்படி தெரியுதான்னு கேட்குறேன். இல்லை, அதை தாண்டி களம் மாறி இருக்கிறது நிச்சயமாக அது வேணா உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் விஜயை ஒரு விஜயகாந்தோடையோ அல்லது ஒரு ரஜினிகாந்தோடைய கம்பேர் பண்ண முடியாது. விஜயுடைய வீச்சு என்பதும், விஜயுடைய ஃபேண்டம் என்பதும், விஜயுடைய ஸ்டார்டம் என்பதும், விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு என்பதும் பன்மடங்கு அதிகமாக இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நானே. ஏன்னா இன்னைக்கு களத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒவ்வொரு வீட்டில இருந்தும் உங்களுக்கு 2 ஓட்டுகள் அல்லது 3 வாக்குகள் விஜய்க்கு போகக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அது எப்படி அதுதாங்க அவரு அந்த வீட்டுல அஜித் ரசிகர் இல்லையா? நீங்க சிவகார்த்திகேயன் ரசிகர் இருக்க மாட்டாங்க. இல்ல விஜய், நம்ம தமிழ்நாடு பூராவே எல்லா குடும்பங்களையும் விஜய் ரசிகர். நாம பண்ற ஒரு தப்பு என்னன்னா, நம்ம விஜய இந்த 2 வருஷம் அந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம பாக்குறோம். நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு 30 ஆண்டு காலம் அவர் விஜய் மக்கள் இயக்கம் அதே போல ஒரு கட்டமைப்பு வச்சு அவரே உருவாக்கி ஒரு ஆதரவை அவர் திரட்டி இருக்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் இருக்கு இல்லையா, பப்ளிக்கோட அவர் கனெக்ட் ஆகுறாருங்க. இன்னைக்கு சினிமா மூலமா தான் கனெக்ட் ஆகுறாரு. சினிமா மூலமா தான் கனெக்ட் ஆயிருக்காரு. சினிமா மூலமா தான் கனெக்ட் ஆயிருக்காரு. அதுதான் இப்போ அரசியல் படுத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் அவர் தீவிரமாக இறங்கி இருக்கிறார். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அவர் அந்த பேச்சுக்கள் கேட்கிறேன். ஒரு விஷயம் ஏன் விஜய்க்கு இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கவனம் பெறுகிறார் அப்படின்னும் போது, இந்த 2 திராவிட கட்சிகள் மீதும் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அயற்சி, ஒரு ஃபெட்டிக் இருக்கு. மாறி மாறி இவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு மாற்றம் வராதா அப்படின்ற ஒரு ஏக்கம் என்பது இருக்கிறது. அந்த இடத்துல தான் அவர் டாப் பண்றாரு. அந்த இடத்துல தான் அவருக்கான அந்த இடத்துல அதிமுகவை கம்ப்ளீட்டா டிஸ்ஓன் பண்ற இடத்துல அதிமுக செய்த ஒரு தவறு. அதிமுக அவர் டிஸ்ஓன் பண்ணல, அதிமுகவே ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மோடுக்கு போனதுக்கான மிக முக்கியமான காரணம் தாவேகாவை அவங்க முதல்லயே எதிர்க்காதது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக். நீங்க தாவேகா பிரம்மாண்டமான ஒரு கட்சி நம்ம கூட்டணிக்கு வந்துரும், பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்லாம் பேசி ஒரு மொமெண்டம் நீங்க கிரியேட் பண்ணிட்டு கடைசியில அது நடக்கல அப்படின்னும் போது நீங்க பாஜக கூட்டணியோட தான் நம்ம மறுபடியும் போறோம் அப்படின்னா, இந்த பாஜக கூட்டணியோட போனதை கடந்த தேர்தல்கள்ல பார்த்திருக்கோம். அதோட ரிசல்ட் என்ன? 2 எனக்கு விளக்கம் கொடுங்களேன். இதுல ரொம்ப நுணுக்கமாவே நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன்.
இப்போ ரசிகர்களா இருந்தது. இதுக்கு முன்னாடி ரசிகர்களா இருக்கிறப்ப திமுக கார ஒரு இளைஞர் இருக்கலாம் அந்த வீட்டில், விஜய் படம்னு வந்தா கொடி கூட கட்டலாம். அவர் எலெக்ஷன் வரப்ப ரசிகரா போறாரா கட்சிக்காரரா போறாரா? அதிமுக காரர்களே இருக்கலாம், பொறுப்புல இருக்கிறவங்க கூட விஜய் ரசிகரா இருக்கலாம், போயிருக்கலாம். இது ஒண்ணு நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம். இப்போ அதிமுக மொமெண்டத்தை விட்டுறலாம், ஸ்ட்ராட்டஜிக்கா மிஸ்டேக் பண்ணாங்கலாம் சொன்னா கூட அத்மேட்டிக்கா ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்றாங்க. நீங்க என்னதான் மினிமம்னு கூட்டினாலும் 24 இதுன்னு கூட்டினாலும் அது 30-35 கிட்ட வந்து நிக்குது இல்ல, அதை எப்படி நீங்க டிசோன் பண்ண முடியும்? நீங்க ரசிகர் மனநிலையை புரிஞ்சுக்க முடியாது, அதை டீகோடே பண்ண முடியாது. எந்த இடத்துல அவர் கனெக்ட் ஆகுறாரு, எந்த இடத்துல ஒரு ரசிகர் வந்து ஒருத்தரோட கனெக்ட் ஆகுறாரு அப்படின்னு. இது அரசியல் ரீதியாக எப்படி பயன்பெறும் அப்படின்றத உங்களால வந்து அதை யூகிக்கவும் முடியாது. அந்த அந்த இது என்ன, ஏன் அந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்றத டீகோட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் பாக்குறது, அவர் அதிமுக கிட்ட இருந்து அதிக வாக்குகள் எடுத்தாலும் திமுக ஓட் பேங்க்ல இருந்து அவர் நிறைய வாக்குகளை பெறுகிறார். அதுதான் அவர் வந்து நீங்க இன்னைக்கு நான் சொல்றேன், பெண்களுடைய வாக்குகள் திமுக பக்கம் போயிருக்கிறது, கன்சாலிடேட் பண்ணியிருக்காங்க, சில முயற்சிகள் அவங்க எடுத்திருக்காங்க. அதுல ஒரு பெரிய சங்க் அவர் எடுக்கிறாரு. மைனாரிட்டி வாக்குகளை வந்து அவர் பிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் இளைஞர்களுடைய வாக்குகளை பிரிக்கிறார். அதுக்கப்புறம் SC/ST கம்யூனிட்டி மக்களுடைய வாக்குகளை, பெருவாரியான வாக்குகளை அவர் பிரிக்கிறார். சில அலையன்ஸ் அரித்மெட்டிக் இருந்தாலும் அந்த அலையன்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல விஜய் இருக்கிறார். அதனாலதான் அந்த நம்பிக்கையிலிருந்து பேசுறார். அந்த நம்பிக்கையிலிருந்து அவர் பேசுகிறார். அதனால அவரை பார்த்து இந்த இரண்டு கட்சிகளும் வந்து அச்சப்படக்கூடிய அளவுல அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. அங்க இருந்தா அவருக்கு அந்த கான்பிடன்ஸ் வருது. ஒரு விஷயம் அண்ணன் முடிச்சிடுறேன். ஆனா கான்பிடன்ஸ் இருக்கலாம், ஆனா ஓவர் கான்பிடன்ஸ் இருக்க கூடாது. இன்னைக்கு அவருடைய பேச்சிலையும் சொல்ல, நான் இதெல்லாம் ஓவர் கான்பிடென்ட்டா பேசல அப்படின்றாரு. இருந்தாலும் ஒரு ஓவர் கான்பிடன்ஸோட நீங்க வந்து களமாடுவதை விட்டுவிட்டால் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க நேரிடும். அப்ப களத்துல நீங்க அவரு ஒண்ணே ஒண்ணு சொல்றாரு அப்படி அப்படின்றதா, விசிலுக்கு ஓட்டு போட வைங்க, ஒற்றுமையா இருங்க, மக்களோட நான் இருக்கிறேன்றதுதான் அவர் சொல்ற செய்தி. சொன்ன ஒன்று உண்மை, அவருக்கு பெருமளவு ரசிகர்கள் இருக்கிறார்கள், எல்லா வயதிலும் இருக்கிறார்கள், அதுல மாற்றுக்கிறது இல்லை. அதுல பலதரப்பட்ட வாக்குகள் அவரை நோக்கி நகரும், அதுலயும் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனா குறிப்பா ஒரு கருத்துருவாக்கம் கட்டமைக்கப்படுகிறது. தலித்துகள் மைனாரிட்டிகள் ஓட்டு அங்க போகும்னு சொல்றாங்க இல்லையா? எந்த அடிப்படையில் தலித்துகளுக்காக அவர் இதுவரை நடத்திய போராட்டங்கள் என்ன, சந்தித்த வழக்குகள் என்ன, வீதிக்கு வந்தது என்ன, அதில் எத்தனை ட்வீட்டாவது போட்டிருப்பாரு. நீங்க மைனாரிட்டிஸ்க்காக அவர் என்னெல்லாம் பண்ணிருக்கிற, கடைசியா அந்த வகுப்பாரி சட்டத்தில் கூட முதல்ல போனது திமுக. நீங்க வழக்கு போட்டீங்க, ஓகே, ஒரு போராட்டத்தை பண்ணீங்க. நீங்க காலங்காலமாக நிற்கக்கூடிய கட்சிகள், காலங்காலமாக அவர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களை தவிர்த்து விட்டு ஒரு நடிகர் என்ற காரணத்திற்காக தலித்துகளும் சிறுபான்மை சமூகமும் பாஜக என்ற பேராபத்து இருக்கும் காலகட்டத்தில் விஜய் பக்கம் போகவே மாட்டார்கள்.